கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டு உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாடப் போகிறோம். உன் வார்த்தையில் நிலை நிற்போம், உடைய வார்த்தையை தியானிப்போம், உடைய வார்த்தையில பலன் உண்டு, உடைய வார்த்தையில ஜெயம் உண்டு என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டு உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலன் உண்டு, வார்த்தையில் ஜெயம் உண்டு, வார்த்தையில் நிலை நிற்போம், வார்த்தையை தியானிப்போம், வார்த்தையில் பலன் உண்டு, வார்த்தையில் ஜெயம் உண்டு. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. சொல்லுங்க பார்க்கலாம். எல் ஷடாய். இந்த காலை நேரத்துல இந்த ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சகல அதிகாரமுடையவரை ஆமென் நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றியப்பா. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அவர் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர் உயர்த்துவோம். ஆமென். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரு. சொல்லுமா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் முடிக்காதிருப்பாரு. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். எல் ஷடாய், எல் ஷடாய், ஆமென். சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். இந்த காலை நேரத்துல சர்வ வல்லமையுள்ளவர், உயிரோடு எழுந்தவரை, ஆண்டவரே ஜீவனின் தேவனை ஆராதிக்கிறையா, சகலத்தை புதிதாக்குகிறவர், எங்களை கிருபையினாலே நிரப்புகிறவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அந்த வல்லமை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமே. இந்த காலை நேரத்துல அந்த பிரசனத்தால் நிரப்புவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டையா. தேவன் முன் குறித்ததையும் தேவன் திட்டம் பண்ணினதையும் நிறைவேற்ற நீர் வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுறது மேல அந்த கிருபை, அந்த கிருபை எங்கள் மேல் வைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல இந்த 4வது மாதம், இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தோடு நம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, அவன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதத்திலே இந்த புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்ல வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த 4வது மாதத்தில் ஆண்டு சொல்லரு, செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யார் ஆசீர்வதிக்கிறாரா? செம்மையாய் வாழ்கிறவர்கள், செம்மையான வழியில நடக்கிறவர்களுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. வம்சம் என்று சொன்னால் ஒரு திரள் கூட்டத்தை, ஒரு குடும்ப தலைவனையும் அவனுடைய சார்ந்திருக்கிற மனைவி, அவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், அதை தொடர்ந்து அடுத்த தலைமுறையாய் இருக்கிறதான அவருடைய பேர பிள்ளைகள், இப்படி ஒரு மனிதனுடைய ஜாதிகளை, ஒரு இனத்தை முழுவதும் குறிக்கிறது என்னது அப்படின்னா வம்சம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது யாக்கோப்பு ஒரு பெரிய ஒரு வம்சமாக இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை கர்த்தர் கொடுத்தார். அது யாக்கோப்பின் வம்சம், இஸ்ரவேல் வம்சம் என்று சொல்லப்படுகிறது.
ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாகிய ஆகாருக்கு பிறந்த பிள்ளைகள் இஸ்மவேல். அவர்கள் இஸ்மாயில் சந்ததியாக ஒரு பெரிய கோத்திரங்களாய் அவர்கள் மாறினார்கள். அது ஒரு வம்சம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லாரு, அவன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையாய் ஆண்டோடைய வழியில யாரெல்லாம் நடக்கிறார்களோ கர்த்தர் ஆஸ்வதிப்பாராம். இங்க இந்த வாசித்த இந்த வேத பகுதிகள்ல யாரை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரா? இதே வேத பகுதிகளை 112 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மேல் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவருடைய கட்டளையின் மேல் பிரியம். இன்னைக்கு அநேகருக்கு அநேகத்து மேல பிரியம் இருக்கும். சில மேல பணத்து மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க, தன்னுடைய சரீரத்தின் மேல ரொம்ப பிரியமா இருக்கும், பொருட்கள் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இப்படி அநேகத்தின் மேல ஆசைகள் அதிகமா இருக்கும். ஆனா இங்க சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு, அவருடைய கட்டளைகளின் மேல ரொம்ப பிரியமா இருக்கிற, ரொம்ப ஆசையா எனக்கு இருக்குது. யார சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வார்த்தை மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன். ஒரு வார்த்தையை கீழ்ப்படிவது என்பது மனிதர்களுக்கு ரொம்ப கடினமான காரியம். அப்படி கீழ்ப்படிய முடியாம தான் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். காரணம் ஒண்ணு என்னன்னா, கீழ்ப்படிய முடியல. அவர் சொன்ன வார்த்தையின் மேல் பிரியமா நடக்க முடியல, அவருக்கு பிரியமாவும் நடக்க முடியல, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கு என்ன செய்ய முடியல, பிரியமாய் நடக்க முடியல. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிற பிரியமானவர்களே. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், செம்மையான வழியில் நடக்கிறவர்கள், சரியான வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. நீங்க வாசிச்சீங்கன்னா மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் கேட்கிறார். யாக்கோபு வம்சமே, இஸ்ரவேல் வம்சம் பெயர் பெற்றவர்களே, ஒரு பெரிய கோத்திரம், ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜாதி, கர்த்தருக்கு பிரியமான ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாக்கோப்பின் கூட்டமே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? ஆண்டுடைய ஆவி குறுகி போச்சா? ஆண்டுடைய வல்லமை குறைஞ்சு போச்சா? இல்ல. காரணம் என்னன்னா, அவர் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம தான். ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம தான். நம்ம செம்மையான வழியை விட்டு விலகி போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரே, ஆண்டவருடைய அற்புதம் நடக்காதே, ஆண்டவருடைய விடுதலை இருக்காதே. அதனால சொல்லாரு, ஆண்டவருடைய வல்லமை குறுகி போச்சா, அவருடைய ஆவி குறுகி போனதோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? பாருங்க, நீங்க செம்மையா நடந்தீங்கன்னா நன்மை எப்படிங்க வராம இருக்கும்? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யாம எப்படி இருப்பாரு? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சங்கீத புஸ்தகத்துல 25வது சங்கீதம் 12-13 கூட நீங்க வாசிங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரம். பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்பட்டு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் என்ன செய்கிறாரா? போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு தன்னுடைய வழியை ஆண்டவர் போதிக்கிறார். சரியான வழி. நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா சரியான வழியை ஆண்டவர் போதிப்பாரா? அவனுடைய ஆத்துமா நன்மையில தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். உங்க சந்ததி பூமியை சுதந்தரிக்கணுமா? உங்கள் சந்ததி இந்த பூமியில் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணுமா? உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வம்சங்கள் ஆஸ்வதமா இருக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து செம்மையான வழியில நடக்கணும். கர்த்தர் காண்பிக்கிற வழியில நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சந்ததி ஆஸ்வதிப்பார். உங்கள் வம்சத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு. உங்கள் சந்ததி இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்குது, உங்க பிள்ளைகள் மேல ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, அவருடைய கற்பனைகளின் படி நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில நீங்கள் பிரியமாய் இருக்கும் பொழுது, செம்மையான வழியில நீங்கள் நடக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் நீங்கள் பூமியில் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 20:7.
நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். பாருங்க, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் பாருங்க, இருப்பார்கள். நீதிமான் உத்தமத்துல நடக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவன், உண்மையா இருக்கிறவன் உத்தமத்துல நடக்கும் பொழுது அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லுகிறது, நீதிமான் உத்தமத்தில் நடப்பான், உண்மை உத்தமமா நடப்பான், செமையான வழியில் நடப்பான். ஆண்டவர் சொல்லாரு, அவன் சந்ததி பூமியை சுதந்திரிக்கும், அவர்கள் சந்ததி பாக்கியவான்கள் என்று வேதம் குறிப்பிடுகிற பிரியமானவர்களே. அதே அதிகாரம் சங்கீதம் 112 நீங்க வாசிச்சீங்கன்னா 4வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே, நீங்க செம்மையானவர்களா நடக்கிறீங்களா? செம்மையான வழியில் இருக்கிறீங்களா? வேதம் குறிப்பிடுகிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேயா, நான் செம்மையா இருக்கிறேன், நீதியின் வழியில நடக்கிறேன், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறேன் நீங்க சொல்லுவீர்களானால், ஆண்டவர் சொல்லார், இருளே உங்களை சூழ்ந்திருந்தாலும் செம்மையானவர்களுக்கு இருள்ல கூட வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருள்ல என்ன உண்டாகுமா? வெளிச்சம் உதிக்கும். ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டைகள் கீழ் ஆரோக்கியம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயப்படுறவங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். இருளே வந்தால் அது வெளிச்சமாய் மாறும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுறவங்க மேல, உத்தமமாய் இருக்கிற உண்மையாய் இருக்கிற உங்க மேல, உங்க தலைமுறையின் மேல, உங்கள் சந்ததியின் மேல, உங்கள் பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் நீங்கள் 5வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:5 மாத்திரம் நம்ம வாசிப்போம். யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கூப்பிடாரு பாருங்க. ஆண்டோட வெளிச்சத்துக்குள்ள வாங்க, இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ள வாங்க, அநீதியை விட்டு நீதிக்குள்ள வாங்க, துர்க்குணத்தை விட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க சந்ததி ஆஸ்வாதமா இருக்கணுமா? உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வாதமா இருக்கணுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, நீதியாய் வாழும் பொழுது, உண்மை உத்தமமாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததி ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நீங்க தந்தது நல்ல காலை நேரத்திலப்பா, உடைய சமூகத்திலே நீங்கள் கடந்து வருகிறையா, செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், அவன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும் என்று சொன்னீரப்பா. உமக்காய் செம்மையாய் நடக்கிற, உத்தம இருதயத்தோடு நடக்கிறவருடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற, உடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற இவர்களை கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வதியும். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யாதிருப்பாரோ? செம்மையாய் நடக்கிற எங்க ஜனங்கள் மேல கர்த்தருடைய நன்மை இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும், கர்த்தருடைய மேன்மைகள் கடந்து வருவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்த பாரம், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்த, பிள்ளைகளுடைய வேலை காரியத்தை குறித்த, பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை குறித்த ஒரு பெரிய போராட்டத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கடந்து வருகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வழிகளை கர்த்தர் சுவைப்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் எல்லாவற்றை நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஒரு வாக்கு தத்தங்களில் உண்மை இல்லவ, அவர் வாக்கு மாறாத தெய்வம். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த அற்புதத்தின் வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியே உடைய சந்ததி தலைமுறை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.